ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? டிஃபை ரெண்டரில் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எலிவேஷன் பண்ணும்போது ரியலிஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்ணோம். அது மூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட் கொடுக்குற மாதிரி என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி அது ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுவுமே சரி. ஆக்சுவலாக வந்து இது ரிசல்ட் மட்டும் தான் போடலான் இருந்தேன். பட் மேக்கிங் போடும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, ஓகே இப்படி தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக, அதுக்காக தான் மெயினாக. இப்போது டிஃபை ரெண்டரில் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண சீன் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு சீன்லேயே நான் டோட்டலாகவே வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே நிறைய கேட்டகரிஸுக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்னோஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸ்னோஃபீல்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மவுண்டன் ஸ்னோஃபீல் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ஒரு ஸ்னோஃபீல் எஃபெக்ட் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்மளால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே நான் வந்து ஸ்னோ அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இங்கே இருக்க சின்ன சின்ன விஷயம், இப்போ வந்து ரெயின் வர மாதிரி இருக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குங்களா. இப்போ மழை பெய்யக்கூடாது, இந்த சீனில் பனி தான் வந்து அந்த இடத்துல விழுகணும், ஸ்னோ தான் விழுகணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, டோட்டலாக என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ரெயின் அப்படின்னு இருக்குது, டோட்டலாக நான் அந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, இப்போ ஸ்னோ வந்து விழுகும்போது அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீல் வந்து எடுத்து கொடுக்குதுங்களா. இந்த மாதிரி தான் சீசன் சேஞ்ச் பண்ணியும் நம்மளோட ஆர்கிடெக்சருக்கு பண்ணும்போது இன்னுமே ரியலிசமாக அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபைனல் ரெண்டரிங் எடுத்த ரெண்டரிங் சீனை வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதோட அவுட்புட் மட்டும் பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா காம்போசிட்டிங் போய் பண்ணும்போது இன்னும் கொஞ்சமே வேற லெவலில் இருக்கும்.